இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி நாமத்தினால நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு வரவேற்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரித்து நன்றியோடு வரவேற்கிறோம். உம்முடைய கிருபை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை நாளில் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம்மா. இந்த நேரத்துக்கான பரிசுத்தமுள்ள உயிர் தரும் வார்த்தை, ஜீவன் தரும் வார்த்தை, வாழும்படி வாழுகிற வார்த்தை நாளில் உபாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது, வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளும் பொழுது, எழுதியிருக்கிறது போது அவைகளை குறித்து பேசுவீராக. அவைகள் உங்கள் வீட்டுகளில் நிலைக்கால்களிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரே பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு சில கற்பிக்கிற அந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாய் கைகொள்வீராக. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். இதனுடைய தலைப்பு, என் வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆத்மாவில் பதித்து அவைகள் உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டுங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களை இருதயத்துக்குள் நிறைந்து இருக்கப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த வார்த்தை நாம் உங்கள் இருதயத்தில் தங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள தங்கும்போது அந்த இருதயம் கெட்டு போகாது. அந்த இருதயம் பாவத்துக்கு நேராய் போகாது. அந்த இருதயம் பரிசுத்தத்திலே தேவ வார்த்தை நிலைத்திருக்கும் போது அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை உங்களை ஆத்துமாவில் பதித்து இருதயத்தில் வைத்துக் கொள்ளும்போது உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்க முடியும். உங்கள் இருதயம் தூய்மையாக்க முடியும். அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வைக்கும்போது இந்த இருதயத்தில் எந்த ஒரு சத்துருக்குள்ள மேற்கொள்ள முடியாது, எந்த ஒரு பொல்லாப்புகளும் மேற்கொள்ள முடியாது. என்றால் நீங்கள் அவருடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்தும், உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், உங்கள் இருதயத்தை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். இரண்டாவது, உங்கள் ஆத்துமாவிலே பதித்து, உங்கள் ஆத்துமாக்குள்ள பதித்து வைக்கணும். பத்திரமா வைக்கணும். அது பத்திரமா நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளணும். உங்கள் ஆத்துமாவில் தேவ வார்த்தை பத்திரப்படுத்தி வைக்கணும். அவர் சொல்லுகிற உங்கள் ஆத்துமாவில் பதித்து வைத்துக் பதித்து அப்படின்னா தேவன் வார்த்தைகள் உங்கள் ஆத்துமாவில் பதித்து இருக்கணும். எப்படி ஒரு காந்தம் கீழே வைக்கும் போது அங்க இருக்கிறது எல்லாம் இரும்புகளும் அப்படியே அதை எடுத்து அதை பதித்து வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் நம்பும் போது, கேட்கும் போது அது உங்களுக்குள் வந்து அது பதிந்து இருக்கும். பதித்து வைக்கணும், பத்திரப்படுத்தி வைக்கணும். மூன்றாவது, அவை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டப்படும். நீங்க நிறைய பாருங்க, கயிறை கட்டி இடுப்புல கட்டு, காலில கட்டு, கயத்துல கட்டு, கையில கட்டு. தேவன் இவையெல்லாம் சொல்லல. தேவன் உங்க கைகளிலே கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பரிசுத்த வார்த்தையை கட்டிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வார்த்தை உங்கள் கைகளிலே கட்டும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தை நிமித்தம் உங்களை பலப்படுத்துவார். உங்க கைகளிலே பரிசுத்த வார்த்தையை கட்ட வேண்டும். அடுத்தது, உங்கள் கண்களின் நடுவிலே ஞாபகக்குறியாக வைக்கணும். உங்கள் கண்களுக்குள் தேவ வார்த்தை வைத்துக் கொள்ளும்போது அந்த கண் ஒளியாய் மாறும்.
அந்த கண் பரிசுத்த பார்வையை மாறும். அந்த கண்கள் எப்பொழுதுமே கண்களில் இருக்கிற கட்டுகள் மாறும், கட்டுகள் உடைக்கப்படும். அப்போ தெய்வ வார்த்தைகள் உங்கள் கண்களிலே நடுவே ஞாபகக்குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அவைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வீக வார்த்தைகளை சொல்லணும். நீங்க இப்பொழுதே உங்க பிள்ளைகளுக்கு தெய்வ வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவைகள் அப்படியே உள்ளத்துல பதியும். அது அப்படியே அவர்கள் உள்ளத்துல பதித்து வைத்துக் கொள்வார்கள். பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தெரியும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து தெரியும், கர்த்தர் இதுதான் என்று சொல்லி தெரியும். நீங்கள் என்ன பண்றீங்கன்னா, தாய் தகப்பன் பின்பாக உட்கார்ந்து பிள்ளைகளை முன்பாக உட்கார வைத்து டிவியை பார்த்து அதில் இருக்கிற சீரியல்கள், அதிலே இருக்கிற அக்கிரம படங்கள், அதிலே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கும்போது அது பிள்ளைகள் கற்றுக்கொள்ள நீங்களே ஒரு வழிகாட்டுகிறவராக இருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த யூடியூபில் வருகிற இந்த வசன வார்த்தையை பார்க்க உங்களுக்கு நேராக வருகிறது. உங்க பிள்ளைகளை வசனத்தில் நிரப்புங்க, தேவ ஞானத்தில் நிரப்புங்க, நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து நிரப்புங்க, நல்ல வாழ்வை நல்ல வழிகளையும் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுங்க. நீங்க கற்றுக் கொடுக்கிறது தான். ஏன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறாருன்னா, அது உங்க இஷ்டத்துக்கு வளர்த்த அல்ல, உங்க விருப்பத்துக்கு வளர்த்த அல்ல, நீங்க நினைத்த காரியம் நடப்பதற்கு அல்ல. அது கர்த்தர் கொடுத்த குழந்தை. அதை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அண்ணாள் அன்னைக்கு செபித்து குழந்தை இல்லாத பொழுது செபித்தார். தேவன் ஜெபத்தை கேட்டு குழந்தையை கொடுத்தார். நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அதை நான் தேவனுக்கே அர்ப்பணிக்கிறேன், ஊழியக்காரை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில செபித்து தன் பிள்ளையை தேவ சமூகத்தில் கொடுத்தார். ஆண் பிள்ளையே கேட்டார், ஆண்டவர் கொடுத்தார். தேவனுக்கு தன்னை பொருத்தனை போல தேவ ஆணையத்துக்கு தேவனை தன்னை கொடுத்தார். அவர் சாமுவேல் என்று பெயர். அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் நல்ல ஒரு ஊழியக்காராய் இருந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு செவிங்க. பிள்ளைகள் கெட்டு போகுதே, பிள்ளைகள் சீரியல் பார்க்குதே, பிள்ளைகள் அங்க ஓடுறாங்களே இங்க ஓடுறாங்களே, ரொம்ப கோபம். இது காரணம் நீங்க தான். இதுக்கு காரணம் தாய் தகப்பன் தான். நீங்க நல்லா சொல்லி நல்ல தேவ வார்த்தையில சொல்லி கொடுக்கும்போது, அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, பயத்தோடு செபிக்கும் பொழுது அவைகள் அதை கற்றுக்கொள்ளும். தேவ பயம் வரும், தேவ வல்லமை வரும், தேவனுக்கேற்ற வாழக்கூடிய வாழ்வு பிள்ளைகள் கொடுக்க தேவன் கொடுப்பார். தேவன் நீங்கள் செபிக்கும் போது தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த உபதேச வார்த்தைகளை கொடுப்பார். உங்கள் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது, வழியில் நடக்கும்போது பாருங்க, வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் செபிக்கணும். குடும்பத்தில் பிள்ளைகளோடு கூட கணவனையோடு கூட யார் இருக்கா எல்லாம் உட்கார்ந்து செபிக்கணும். கர்த்தரை 24 மணி நேரம் செபின்னு சொல்லலை, கடுகளவு செபித்தா போதும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேக காரியத்தில் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும், நீங்கள் கடுகளவு செபித்தா போதும். குடும்பமாக உட்கார்ந்து செபிக்கணும். வீட்டில் வீண் கதைகள், வீண் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சண்டை வார்த்தைகள், தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேசி உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவதை காட்டிலும் தேவ வார்த்தைகளை வீட்டில் உட்கார்ந்து சொல்லி நீங்கள் உட்கார்ந்து செபிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதனால் சும்மா வீட்டில் உட்காராம வசனத்தை வாசித்து செபித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அடுத்தது, உட்காரும் பொழுதும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் கூட அவருடைய வார்த்தைகளை குறித்து பேசணுமா. 4 ஜனங்க மத்தியில் உட்காரும்போது, சகோதர சகோதரி மத்தியில் உட்காரும்போது தேவ வார்த்தைகளை சொல்லணுமாமா. அப்போ உன் ஆத்மாவும் பரிசுத்தமாக்கும். நீங்கள் கொடுக்குற வார்த்தை அந்த பிள்ளைகளும் கேட்டு அவருடைய ஆத்மாவும் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார். நீ படுத்துக்கொள்ளும் பொழுது அப்படின்றார். படுத்துக்கொள்ளும் பொழுது நீ படுக்கும்பொழுது அவரை நினைக்கணும், செபிக்கணும். ஆண்டவரே, இந்த இரவு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இதோ நான் உறங்க போகிறேன், இந்த படுக்கையை ஆசீர்வதிங்க, இந்த படுக்கை மீது நம்முடைய கிருபை இறங்கட்டும். இந்த படுக்கையில் நான் உறங்கும் பொழுதும் கூட விழிப்போடு செபிக்கணும், துதிக்கணும். வேண்டாத கற்பனைகளோ, வேண்டாத கெட்ட சொப்பனங்களோ, வேண்டாத உணர்வுகள் எனக்கு வரக்கூடாது ஆண்டவர் சொல்லி நீங்கள் செபித்து தூங்கி பாருங்களே, நல்ல உறக்கத்தை கொடுப்பார். எழுந்து செபிக்கும்படி உணர்வு எண்ணத்தையும் கொடுப்பார்.
சும்மா தேவையில்லாமல் எனக்கு தூக்கம் வரலையேன்னு சொல்லி படுக்கையில் மாத்திரை மருந்தை போட்டுக்கிட்டு தூக்கம் வரலன்னா, இல்லைன்னா அடியில் தகுடை போட்டுக்கிட்டு பெட்டுக்கடியில் ஏதோ ஒரு கயிறை கட்டி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் நஷ்டப்படுத்துறதை காட்டிலும் நீங்கள் படுத்திருக்கும் பொழுதும் கூட தெய்வ வார்த்தையோடு படுத்துருங்க. எழுந்திருக்கும் பொழுதும் கூட அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எழுந்திருக்கும் பொழுதும் கூட அவைகளை குறித்து பேசுங்க. எவைகளை குறித்து பேசணும்? தேவ வசனத்தை குறித்து பேசணும். அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை குறித்து பேசணும். நீங்கள் எழுந்ததுமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 2 வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை குறித்து கர்த்தரோடு தியானிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தை நிமித்தம் அந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவார். அந்த நாள் முழுவதும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியில் நிரப்புவார். அந்த நாள் முழுவதும் உங்களுடைய அக்னியில் நிரப்புவார். நீங்கள் நாள் முழுவதும் ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் ஆவியில் நிரப்புவார். நீங்கள் படுக்கும்போதும் ஜெபித்து வசனத்தை வாசித்து தூங்கி பாருங்களேன், அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். பரிசுத்த தூக்கமாக இருக்கும், சமாதான தூக்கமாக இருக்கும், நிறைவான தூக்கமாக இருக்கும். ஆவியில் நிரம்பி தூங்குவீங்க. அப்படியே எழுந்ததுமே முழங்கால் படியிட்டு பைபிளை வாசித்து, ஏசப்பா இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் எங்கே போகணும், எங்கே வரணும், எப்படி இருக்கணும், யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பேசணும், அதெல்லாம் உங்கள் திட்டமாக இருக்கணும், உங்கள் சித்தமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும் எழுந்திருக்கும் பொழுதும். அப்போ அவைகளை உங்கள் வீட்டில் நிலைக்கால்களிலும் உங்கள் வாசல்களில் எழுதுவீராக என்று சொல்லுகிறார். நிலைக்கால்களிலே, வீட்டு வாசல்களிலே ஏதோ 4 எலும்பிச்சம்பழங்களும் 4 மிளகா தொங்கு போடுறதுனால எல்லாம் ஒன்றும் லாபம் கிடையாது. குதிரை லாடத்தையெல்லாம் வீட்டுக்கு முன்பாக செவுத்தில் அந்த நிலக்காலில் வைக்கிறதுனால ஒன்றும் கிடையாது, ஒரு லாபம் கிடையாது. இல்லை நிலக்காலில் ஏதோ ஒரு திருஷ்டி, ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை வச்சு அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்களே பாவத்துக்கு ஆளாகக்கூடாது. நீங்களே அசுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரா நீங்கள் லாடம் கட்டணும் வீட்டுக்குள்ளே, இல்லை வீட்டுக்குள்ளே தகுடு வைக்கணும், இல்லை வீட்டுக்குள்ளே சூனியம் பண்ணணும், இல்லை வீட்டுக்குள்ளே மாயமந்திரம் பண்ணணும் ஆண்டவர் சொன்னாரா? கிடையாது. உங்கள் ஆத்துமாக்குள்ள இருக்கிற மாம்ச வாஞ்சை, மாம்சத்துக்குரிய எண்ணத்தில் நீங்கள் ஓடுகிறனால தான் சாபங்களும் பாவங்களும் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நேராய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் வீட்டு நிலைக்காலில் வசனத்தை வைங்க. அந்த வசனத்தை 4 பேர் பார்க்கும் பொழுது அவைகள் ஆசீர்வாதமான குடும்பம், பிள்ளைகள் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பார்க்கிற கேட்குற அந்த பிள்ளைகளும் நம்புவாங்க. ஏன்னா வசனத்தை தான் நிலக்காலில் வைக்கணும், வாசப்படியில் வைக்கணும், வேற எதுவுமே வைக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவருக்கு பிரியம். பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்து ஆட்டை அடித்து அதில் இருக்கிற ரத்தம் அந்த நிலைக்காலில் பூசினாங்க. ஏன் பூசினாங்க? சங்கார தூதன் வருவா. எந்த வீட்டில் நிலைக்காலில் அந்த ரத்தம் பூசவில்லையோ அந்த வீட்டுக்கு பாவம், அந்த வீட்டுக்கு சாபம். ஏதோ வேதம் வாசிக்கிறோம், ஆதி ஆகமத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம்லாம் சொல்லுகிறது, பாவம் உன் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். பாவம் உன் வீட்டு நிலைக்காலிலே படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். பாவத்துக்கு நாம் ஆளாக இருக்கக்கூடாது, பாவத்துக்கு நாம் வாழக்கூடாது, பாவம் நம்மளை துரத்தக்கூடாது, பாவம் என்ற எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு மாத்திரம் தான் எண்ணம் கொடுக்கணும். மனுஷனுடைய அக்கிரமம் உங்களுக்கும் மனுஷனுடைய எண்ண நினைவுகளுக்கும் நம்ம எண்ணத்தை கொடுக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். பாவம் நீங்கள் போகும்போது வரும்போது அது உங்களே பார்த்து கொண்டு இருக்கும். நீங்கள் பாவத்துக்குரிய காரியத்தில் வாழும் பொழுது அது சாபமாக மாறும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வீட்டு வாசலில் வார்த்தை வைத்து பாருங்கள். நீங்கள் உட்காரும்போது செபித்து பாருங்கள், எழுந்திருக்கும்போது செபித்து பாருங்கள், நீங்கள் படுத்திருக்கும்போது செபித்து பாருங்கள், உங்கள் கைகளில் வார்த்தையில் கட்டி பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வசனத்தை சொல்லி பாருங்கள். கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார், கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். அந்த நிலகாலிலே அந்த ரத்தத்தை பூசுவார்கள். அப்புறம் சங்காத்தூதன் வருவான். நிலைக்காலில் எந்தெந்த இடத்துல ரத்தம் பூசியிருக்கோ அந்த வீடெல்லாம் ஒன்றும் சங்காரம் பண்ண மாட்டான். ஏன்னா அது கர்த்தருடைய வீடு, அது கர்த்தருடைய சொந்தம், அது கர்த்தருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, அது ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சாபம் வராது, எந்த ஒரு பாவம் வராது,
ஏன்னா அந்த வீட்டில் நிலைக்கால ரத்தத்தை தெளித்து அந்த ரத்தத்தை பூசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்காரருடைய அனுமதி அங்கு இருந்தது. அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். தேவனுக்கு ஏற்றபடி இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து அந்த நிலைக்கால அந்த ரத்தம் பூசும்படி அனுமதி கொடுத்தார்கள். என் தேவனுடைய ரத்தம் பூசப்பட வேண்டும், என் தேவனுடைய ரத்தம் எங்கள் மேலே ஊற்றப்பட வேண்டும், நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், நாங்கள் விடுதலாக்கப்பட வேண்டும். நாங்கள் உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும் போதும் கைகளிலும் கால்களிலும் நிலைக்காலிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழணும், எழுதணும் என்று சொல்லி தேவனுக்கு ஏற்றபடி தன்னை கொடுத்தனால தான் அந்த வீடு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகள் சங்கார தூதன் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கும்படியாக வைத்தார். இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே? உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு ஏற்றபடி வாழ தன்னை கொடுக்கிறீர்களா? குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்பமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? குடும்பமாக முழங்கால் போட்டு செபிக்கிறீங்களா? குடும்பமாக தேவனுடைய திட்டத்துக்கு படி தேவ பாதுகாப்பில் வாழ்கிறீங்களா? இன்றைக்கி என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிற உங்களுக்காக தயவு செய்து தேவ சமூகத்தில் நெருங்குங்க. கர்த்தருடைய பாதுகாப்பில் வாங்க. காலம் கொடியதாக இருக்கிறது, காலம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. மனுஷன் சொல்லுக்கே பின்னாடி போகக்கூடாது, மனுஷன் காட்டுகிற வழிக்கே போகக்கூடாது, மனுஷன் நினைவான காரியங்களுக்கே போகக்கூடாது. மனுஷன் அங்கே போகலாம், இங்கே போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதனால ஒரு லாபம் கிடையாது. சொல்கிறவனும் போயிடுவான், கேட்குறவனும் போயிடுவான். சொல்கிறவன் முக்கியமில்லை, கேட்குறவன் முக்கியமில்லை. உனக்காய் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இன்றைக்கும் ஜீவித்து கொண்டு இருக்கிறாரே, இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரே, இன்னைக்கும் உனக்காக காத்திருக்கிறாரே, இன்னைக்கும் நீ வருவே, நீ வருவே, நீ வருவே, நீ தேவ சமுத்திரம் வருவேன்னு சொல்லி உனக்காக காத்திருக்கிறாரே, உங்களுக்காக காத்திருக்கிறாரே. இப்பொழுதே திரும்புங்க. இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் கேட்கிறேன் தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே உங்களை ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. நம்மெல்லாம் பாதாளத்துக்கு போகிறவங்கள அல்ல, நம்மெல்லாம் அசுத்தத்துக்கு போகிறவங்கள அல்ல, மனுஷன் சொல்லுகிற ஓட்டத்துக்கு ஓடுகிறவங்கள அல்ல. கர்த்தர் சொல்லுகிற பரலோகத்துக்கு போகணும், கர்த்தர் சொல்லுகிற பரிசுத்தத்துக்கு போகணும், கர்த்தர் சொல்லுகிற வழிகா காட்டி பரிசுத்த வழி காட்டுகிற அந்த வழிக்கு நேர்த்தியாய் போகணும். வசனத்தை கேளுங்க. தேவன் அப்பேரிப்பட்ட ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பாருங்க, நம்ம நல்ல வாழணும்னு தான் ஆசைப்படுறாரு. நம்ம சாகணும்னு ஆசைப்படலை, பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் போகணும்னு ஆசைப்படலை, பாவம் செய்ய ஆசைப்படலை, உலக காரியத்தில் ஊறி கடக்க வேண்டும் என்று ஆசைப்படலை. உன்னை உருவாக்கின தேவனுக்கு வரணும் தான் ஆசைப்படுகிறார். ஏன் அவர் இவ்வளவு பிரயாசப்பட்டு அடிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும்? உன்னை நம்பித்தானே, உங்களை நம்பித்தானே, நீங்க வருவீங்க என்ற நினைவு தானே, நீங்க தேவ சமூகத்தில் வருவீங்க என்று சொல்லித்தானே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து சொல்றேன், வாங்க தெய்வங்கிட்ட சேருங்க, அப்பா கிட்ட வாங்க. இந்த அப்பா கிட்ட தான் நிம்மதி, இந்த அப்பா கிட்ட தான் வாழ்வு இருக்குது, இந்த அப்பா கிட்ட தான் நல்ல பாதை இருக்கிறது, இந்த அப்பா தான் நம்மளை பாதுகாக்க முடியும். ஒரே ஒரு வாழ்க்கை, நஷ்டப்படக்கூடாது, வீணா போயிடக்கூடாது, மண்ணா போயிடக்கூடாது, புழுவா போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, நாரி போகக்கூடாது, நாற்றம் எடுத்துடக்கூடாது, ஐயோன்ற விதியில விழுந்துடக்கூடாது. இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பரிசுத்தமாக்குவார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாளில் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கேளுங்க, செபிங்க, உங்களை ஆசீர்வதிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி தாங்கும் பலப்படுத்து கனப்படுத்தும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நாமத்தில் இந்த எளிய ஜெபத்தை அர்ப்பணிக்கிறப்பா. வசனத்தை பார்க்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசை தாங்கும் பலப்படுத்து கனப்படுத்தும் இரட்சகர் மீட்பருமான இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.